நேற்றைய தினத்தில் ஆண்டவர் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூட செய்தார். ஆரோக்கியராஜனை ஜெபிக்க வரும்போது ஒரு வசனத்தை நினைப்பூட்டினாங்க. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள். அடுத்து தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடும்போது, ஜெபம் பண்ணி தேடும்போது என்ன செய்வேன்னு சொன்னார்? தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்றைக்கு இந்த தேசத்திற்கு சேமம் உண்டாகிற நாள். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா அது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, நம்பர் நம்முடைய தேவனுக்கு ஒரு காரியமே அல்ல, ஒரு காரியமே அல்ல. நேற்று ஒரு 8 பேர் கூடணும், ஆனால் பரலோகம் களி கூர்ந்தது, பரலோகம் களி கூர்ந்தது. தலைவர்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தோம். கர்த்தர் அதை பார்த்தார், கர்த்தர் அதை பார்த்தார். இந்த நாள் ஏதோ வழக்கமாக தலைவர்கள் கூடுற நாள் அப்படி நான் நினைக்கல. தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாருன்னா, ஜான் அண்ணனுடைய அந்த வார்த்தை என்னை எப்போதுமே உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் அண்ணன் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு வயசு ஒரு பொருட்டல்லம்பர். எனக்கு நோயலங்கள் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த ஊழியத்திற்கு அவங்க அவ்வளோ பாடுபட்டுருக்குறாங்க. இன்றைக்கி 2 பேர் காரில் இறங்கும்போது நான் வெல்கம் பண்ணேன், வாங்க யங் கப்புள் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். அவரை பார்த்தா அப்படி தானே இருந்துச்சு. யங் கப்புள்னு ஒத்துக்கிறவங்க நல்லா கைத்தட்டிடலாம். உண்மையாகவே சொல்கிறேன், அன்னைக்கு புதுக்கோட்டைக்கெல்லாம் அப்படி பயணப்பட்டாங்க. அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்கல்ல, அந்த சந்தோஷத்துக்கான காரணம் இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் போட்ட விதை என்ன இன்னைக்கு இங்கே நிப்பாட்டி இருக்குது. நிச்சயமா இல்லையா? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுடைய இருதயத்தில் ஒரு விதை விழுந்தா போதும், அது நாளைக்கு ஒரு பெரிய மாற்றமாய் மாறும். தேவன் அதை செய்வார், தேவன் செய்ய வல்லவர். நீங்களும் நான் அழகாக அந்த டெமோஸ்வக்கரியன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். நம்மளுடைய பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் தோற்று போகலாம், ஆனால் தோற்று போகாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நம்பி இங்கே கூடியிருக்கிறோம். இந்த ஊழியம் வளர்வதற்கு ஏதோ ஒரு கட்டமைப்போ, இந்த தலைவர்கள் இந்த மாதிரி என்ன ஒரு காரியம் ஒரு பெரிய சாதனையை சாதிச்சுடுன்னு இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய காரியங்களை சாதிக்க வல்லமை இல்லை தேவன். அவர் இன்னைக்கு விதையை போட்டு அனுப்புவார். இன்றைக்கு அநேக இருதயங்களை அவர் ஆப்ரேட் பண்ணி அனுப்புவார். ரெடியாக இருப்போம், ஆப்ரேட் பண்ணி அனுப்புவார். தரிசனம் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் இருந்து இன்னும் அது விரிவடையும்படிக்கு, அந்த தரிசனத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் செய்வார், பேசுவார், தேவன் பேசுவார். அந்த தரிசனத்திற்கு சவாலையும் கொடுப்பாரு. சவாலோட தான் இன்னைக்கு நம்ம புறப்பட போறோம். அதுக்கு உற்சாகப்படுத்தியும் தேவன் நம்மை ஆவியினாலே நிரப்பி அனுப்புவார். நம்புறவங்க நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றியை நம்ம செலுத்திடலாம். இதை நான் இங்கே நோயல் அங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொன்ன வார்த்தையே புருவாயிடுச்சு. நாம் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள். ஆமேன். தேவனால் பிறந்த நாம், ஆமேன். அவங்க தான் இங்கே கூடியிருக்கிறோம், அவங்க தான் இங்கே கூடியிருக்கிறோம்.
வெற்றி பெற்ற நாம், ஜெயித்திருக்கிற நாம், ஜெயிக்க போகிற நாம் தான் இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாக அழைத்து வந்திருக்கிறார். அடுத்து பாசு சொன்னாங்க, இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாள். ஏதோ லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க, இருந்தாங்க, போயிட்டாங்க, எங்கள் மீட்டிங் நடக்கலை அப்படின்னெல்லாம் நீங்கள் ஒருவேளை அந்த தாட்டோடு வந்திருந்தீங்கன்னா யாரெல்லாம் போனாங்களோ திரும்பி வருவாங்க. அன்னைக்கு நடந்தது மாதிரி 21 பேர் இருந்து மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்துட்டு முதல் மீட்டிங்கில் 5 பேர் போனாங்களாம். ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது போனவர்கள் எல்லாம் திரும்பி வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இழந்த தலைவர்கள் திரும்ப வருவாங்க. நமக்கு உதவி ஒத்தாசை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் திரும்பி வருவார்கள். ஊழியம் சிறப்பாக நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அழகா பிரதர் மூலம் அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசினாரு. இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறுவீங்கன்னு ஆரோக்கியராஜ் பிரதர் மூலமாக பேசியிருக்கிறாரு. நான் சேமத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு 3 பேர் மூலமாகவும் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்வோம், உரித்தாக்கி கொள்வோம், சொந்தமாக்கி கொள்வோம். இன்னைக்கு ஒவ்வொரு செஷன்லையும் விழிப்பாருங்க. இங்கே யார் வந்து பேசுகிறாங்கன்றது முக்கியமல்ல. அவர்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசுவார். ஐயோ இந்த முகங்கள்லாம் பார்த்த முகமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு பேச போகிறது வித்தியாசமாக இருக்கும். அந்த தாட்டோட கேளுங்க. அப்போ ஆவியானவர் உங்களோட கிரியை செய்துவார், நிச்சயமாக கிரியை செய்வார். நான் பிரதர் வில்சனுக்காக கோடி நன்றி செலுத்தி நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து வில்சன் பிரதருக்கு நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இந்த கவுன்சில் இந்த அளவுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு விடுதலையோடு பயணிக்குதுன்னா அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கிற 3 பேருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் ஜான் துரை அண்ணனுக்காக, டாக்டர் ஜான் பாஸ்கருக்காக, பிரதர் ஆரோக்கியராஜுக்காக நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். (2007) எங்கள் அப்பா இறந்தார். அதுக்கு பின்னாடி நாங்கள் தனியாக பயணிக்கிறது மாதிரி இருந்தது. ஆனால் அதனுடைய ஏக்கம் எனக்கு இருக்கும். ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்து அப்பா மேலே ஒரு சின்ன சின்ன வெறுப்புகள் வந்தாலும் என்றைக்கு நாங்கள் அவங்கள இழந்தோமோ அதுக்கு பின்னாடி நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன், அதுக்காண்டி வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நல்ல தகப்பன்களாக எனக்கு 3 பேரை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்காக. எனக்கு என் வயசில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என் தம்பி எல்லாம் கூட இருக்கிறாரு. கேளுங்க, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. என்னமோ தெரியல, அதனால என் சுவாபம் அப்படி ஆகிப்போச்சு போல இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களோட தான் நானும் சேர்ந்து பயணிக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ நல்ல என்னுடைய நண்பர்களாகிய உங்களுக்காக, என்னுடைய சகோதரர்களாகிய உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியின் நாள், மாற்றத்தின் நாள், ஜெயத்தின் நாளாக இந்த நாள் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி பின்னாடி வர்றவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் இன்னைக்கு ரிசீவ் பண்ணிக்கங்க, நிறைய ரிசீவ் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நான் புதுசாக கற்றுக்கொள்ள போகிறேன் என்ற உணர்வோடு உட்கார்ந்துங்க. ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு நாள். நாம் இன்றைக்கு அடுத்து புறப்பட்டு போய் பயணிப்பதற்கு தேவையான பலன், தேவையான ஞானம், தேவையான அறிவு, தேவையான ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். தம்பி சொன்னார் அற்புதமான விருந்துன்னு. அது நேற்றே எங்களுக்கு அந்த விருந்தை தெரியும். இன்னைக்கு என்ன நடக்க போகுது விருந்துன்றதை நேற்றே அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட விருந்தோடு இது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இன்னைக்கு நல்லா பேக்கட் ஆகி நீங்கள் போவீங்க என்ற விசுவாசத்தோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீதிமொழிகள் 29:18 சொல்லுது, வேர் தேர் இஸ் நோ விஷன் த பீப்புள் பெரிஷ். தரிசனம் இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஆமீன். ஸோ இந்த பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப் தரிசனத்தோடு இயங்கி கொண்டு இருக்கிறது. 75 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ண, கரெக்டாக 75-76 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ண இந்த BM5 டிமோ சஹாரியன் மூலமாக அவர் கொடுத்த அந்த விஷன் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கான். அது நிச்சயமாக தேவன் தவிர வேறு யாருமே கிடையாது. ஆமீன். ஸோ மதுரை BM5 வந்து 2000 ஆரம்பித்தோம். அப்போது கொரோனாக்கு நடுவில் விட்டுட்டாங்க. மறுபடியும் ஆரம்பித்தோம். எங்கள் தலைவர் அண்ணன் எல்சடாயின் செல்வம் இருக்கார். அவர் தம்பி 30 சொல்லுவோம், அப்போ 40 பேர் சொல்லுவோம், இப்போ 60 பேர் சொல்கிறோம். இப்போ லாஸ்ட் டைம் சொன்னார் நம்ம 100 பேர் சொல்லுறோம்யா வருவாங்க அப்படின்றார். ஆனால் வந்ததில் 3/4 பேருக்கு மேலே நான் பிலீவர்ஸ் தான். தேவன் எப்படியோ ஒரு ஆளை வந்து இந்த ஊழியத்து மூலமாய் தொட்டு கொண்டே இருக்கிறார்.
அன்னைக்கு பட்ட அந்த விஷன் தான் இன்னைக்கும் அது ஜீவன் உடையதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. த பிரெத் ஆஃப் லைஃப் இஸ் இன் திஸ் மினிஸ்ட்ரி. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு தடவை நான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த பிஎம்ஃபியில் ஒரு தடவை டெஃபிசிட் ஆச்சு. மீட்டிங் நடத்தும் போது கிட்டத்தட்ட 8,000 ரூபா கிட்ட டெஃபிசிட் ஆச்சு. ஒரு அண்ணன் வந்து கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுறாரு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியம் வந்து ஒரு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணணுமா அப்படின்னு நான் கேள்வி. ஒரு ஊழியம் பண்ணால் கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நைட்டு வந்து இந்த விஷன் இன்டிஸ்ஃபைடுன்னு ஒரு புக் இருக்குது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து வாசிக்கும் போது தேம்பி அழுகிறேன். அந்த புக்கு எனக்கு மட்டும், நான் காலிலேருந்து சொல்கிறேன், டாடி இந்த புக்கிலேருந்து இந்த வாசிக்கும் போது அழுதுட்டேன் டாடி. இந்த புக்கு வாசிக்கும் போது அதை வாசித்து முடிக்கிறேன். நைட்டு என் அக்கௌண்ட்டில் ஒருத்தவங்க கால் பண்ணி பிரதர், இந்த மீட்டிங்கில் தொடப்பட்டேன், எனக்கு ஒரு 5,000 ரூபா நைட்டு போட்டு விட்றாங்க 1 மணிக்கு. நான் அந்த பிரதர் காலில் கிரெடிட் கார்டு சேவ் பண்ணிட்டு காலில் கூப்பிட்டு 5,000 ரூபா கொடுத்துட்டேன். 3,000 நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னேன், தம்பி நீ தரோன்னா எனக்கு அந்த 3,000 கத்தரையை போட சொன்னார் அப்படின்னு அவரே பேசி முடிச்சிட்டார். ஆனால் ஒரு தலைவர்கள் அங்கே செயல்படுற ஆளுகளும் தேவன் தொடும்பொழுது, அந்த விஷன் தொடும்போது இன்றைக்கும் ஒரு அலைவாகவே இருக்கிறது. தேவன் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்.